அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் இந்த மரணம் நடந்த வீடு இருக்கு இல்லையா, அங்கே போகிறதுனாலும் சரி போயிட்டு வந்தாலும் சரி சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ணக்கூடாது, சில விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பெரும்பாலும் மரணம் நடந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா மற்ற பக்கம் போகிற மாதிரி நிறைய ஒப்பனைகள் எல்லாம் செய்து கொண்டு போகக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த மரணம் நடந்த வீட்டுக்கு போனால் இறந்தவரை பற்றி நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் புகழ்ந்து பேசுவாங்க, சில பேர் அங்கிட்டு புகழ்ந்து பேசிட்டு இங்கிட்டு இப்படி ஒரு மனுஷனா, இவனை மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா. அதை எக்காரணத்தை கொண்டும் தெரியாமல் கூட பேசிவிடாதீர்கள். ஏன்னா நமது நம்பிக்கைப்படி அந்த ஆத்மா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம பேசுறது அப்படிங்கிறது உத்தமமானதாக இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அங்கே தீட்டு நடந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய காரியமான வீட்டுக்கு. அப்போ அங்கே போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கும். உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்திருக்கின்ற நிலையிலே அந்த உடலும் இறைவனாகத்தான் கருதப்படும், சிவமாகத்தான் கருதப்படும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த திருநீர் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் தரிக்கத்தக்கது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அந்த இறந்து போன உடலில் கூட நெற்றி நிறைய திருநீர் பூசியிருப்பார்கள். ஏன்னா சிவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இறைவன் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு போய் மனதார அந்த ஆத்மா நல்ல முறையிலே இளைப்பாற வேண்டும் என்று அங்கே இருந்து இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். சொல்லப்போனால் இப்போ சாப்பாடு எல்லாமே இப்போ பரிமாறுறாங்க. அந்த காலத்தில் வெறும் பொரி அவல் இந்த மாதிரி தான் கொடுக்கப்பட்டது. இப்போ சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. சில பேர் சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிற குழப்பருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றத தவிர்த்துக்குங்க. ஏன்னா அந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. இயற்கையான மரணமாக இருந்தாலும் உயிர் பிரிந்த பிறகு எல்லா தசவாயுக்கள் எல்லாம் உடலை விட்டு வெளியேறுகிறது. அப்படிங்கும்போது நோய் கிருமிகள் இதெல்லாம் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள எல்லா துவாரங்களையும் அடைத்து விடுவார்கள் சொல்லப்போனால். அப்படி எந்த நோய் கிருமிகளும் பரவக்கூடாது என்பதற்காகத்தான் அதை செய்கிறார்கள். அந்த வகையில் நம்ம அங்கே வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நோய் கிருமிகள் இருந்தாலும் அது நம்ம அங்கே சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு பரவக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் சில பேர் உணவை சாப்பிடுவதை தவிர்த்து விடுகிறார்கள். நமக்கு ஒவ்வொரு அப்படிங்கும் போது அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ வீட்டுக்கு வர்றோம், காரியம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றோன்னா நேராக வீட்டுக்குள்ளே போக மாட்டோம். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த உடையெல்லாம் அலசி போட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் போவோம். குளிக்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுடு தண்ணியில் நல்ல கையளவு கல்லுப்பு எடுத்து போட்டு கரைச்சி விட்டு அதில் குளிக்கும்போது நம்ம உடலிலே ஏதேனும் தொற்றுக்கிருமைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் அழிந்துவிடும். இப்படி குளித்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போனதுமே கொஞ்சமாக தண்ணீரில் அந்த கல்லுப்பு 2 கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற சாப்பாடுகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது உத்தமமான விஷயம். இது எல்லாமே சுத்திப்படுத்துவது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உணவை சுத்திப்படுத்தணும்னா ஒரு சொட்டு நெய் விடணும் இல்லையா, அந்த மாதிரி உடலை சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட கல்லுப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். வந்ததுமே நம்ம செய்ய வேண்டிய விஷயம், குளித்து விட்டு நமது பூஜை அறையிலே பூஜை செய்யும் பொழுது அந்த ஆத்மாக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த ஆத்மாவோட அருளும் அந்த கருணையும் கூட நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறனால. அதே போல தான் இப்போ அந்த இறப்பு நடந்த வீடு சொந்தக்காரங்க வீடாக இருக்குது, இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வீடாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது, ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்களால கொடுக்க முடியுது அப்படின்னா அந்த நேரத்தில் கொடுக்கணும். இப்போ நம்ம காது குத்துக்கு போகிறோம், கல்யாணத்துக்கு போகிறோன்னா கையில் மொய் செய்கிறாங்க இல்லையா, அதை விட ரொம்ப முக்கியம் இந்த இறப்பு நடந்த வீட்டில் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான். ஒரு ஆண்மகன் அல்லது வீட்டில் தலையாய சம்பாதிக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இறந்து விடுகிறார்கள்னா நிலை தடுமாறி போய் விடுவார்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இது நம்ம இதில் இருந்த மரபு தான். இப்போ வர வர எல்லாமே மாற்றிக்கொண்டாச்சு. அது அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க சீர் கொடுக்கறதுங்கிறது வேறு. இப்போ நம்ம போனாலும் அதை செய்ய வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்படி ஒரு துக்கம் நடந்த வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் அந்த துக்கம் நடந்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் 15 நாளுக்கு அப்புறமாச்சு அந்த வீட்டுக்கு போய் அங்கே இருக்கவங்களுக்கு அனுசரணையாக
பேசணும். கொஞ்சம் அவங்க இயல்பான நிலைமைக்கு வரலும் நம்மளோட அந்த ஆதரவு அப்படிங்கிறது எப்போவுமே அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இது யாராக இருந்தாலுமே இது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஒரு உறவுகளை இழந்தவர்கள் அந்த இழப்பிலே வாடுகிறார்கள் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஆறுதலாக இருக்கோம் அப்படிங்கும்போது அது மனிதனுக்கு மனிதன் செய்கின்ற உதவி போல தான் அவங்கள தேற்றுவதும் கூட. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக எடுத்துக்கணும். தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் கணக்கு இருக்கும் இல்லையா, அந்த வகையில் நமக்கு நாட்கள் இப்போ அண்ணன் தங்கச்சி பங்காளி இந்த வகையில் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். அது வரையிலும் வழிபாடை தவிர்த்து கொள்தல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் மீறினவர் இறைவன் அப்படின்னு இருந்தால் நம்ம மனசில் நம்மளால் இறைவனை நினைக்காமல் இருக்க முடியாது இல்லையா. அதுவுமே ஒரு இந்த இடத்துல நம்ம குறித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். இறைவனை எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொள்ளலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. நினைக்காமலாம் யாருனாலையும் இருக்க முடியாது. நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரும்பெரும் நேரம், அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் தியானம் செய்தாலே உடல் புத்துணர்ச்சி அடைவதோடு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சத்திடம் கேட்டு பெற முடியும் அப்படிங்கிற தாற்பயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றுவது மரபு. நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டிய செயல்களில் முக்கியமானது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். முதல் நாள் இரவே வீட்டை நல்லா சுத்தமாக பெருக்கி வச்சிடணும். அதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்ற பார்க்கணும். இல்லை என்னால் குளிக்க முடியல, உடல்நிலை சரியில்லை, உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னா கை காலெல்லாம் நல்லா அலம்பிட்டு முகத்தெல்லாம் அலம்பிட்டு நல்ல மஞ்சள் பூசி முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்து கொண்டு பின்னர் விளக்கேற்றலாம். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி பூஜை அறை இருக்குது அப்படிங்கும்போது அதை நல்லா தொடச்சி விட்டுட்டு அங்கே கீழே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றுறது உத்தமம். விளக்கேற்றுறதோடு சேர்ந்து பக்கத்தில் பூக்கள் இருந்தது அப்படிங்கும்போது உதிரி பூக்கள் நாளே எடுத்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை அப்போதைக்கு நீங்கள் செடியிலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த நேரத்தில் நம்ம போய் செடியிலேருந்து எடுக்க முடியாது இல்லையா, அதனால் முன்னாடி இருந்ததுன்னா சரி, அந்த வாசனையான மலர்களை அந்த விளக்கை சுற்றிலும் வைத்து அதை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விளக்கு ஏற்றுறது ஒரு விளக்காக ஏற்ற வேண்டாம், ஒன்றிற்கு மேற்பட்ட விளக்குகள் ஏற்றுங்கள். அது எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி. காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று தான் இருக்குன்னா அகல் விளக்கு 2 ஏற்றுங்க, குத்து விளக்கு 5 முகத்தையும் ஏற்றி வைக்கலாம். இந்த மாதிரி வீடு ரொம்ப வெளிச்சமாக இருக்க மாதிரி விளக்குகளை ஏற்ற வேண்டும். அப்போ ஏற்றுறோம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு வெள்ளை விரிப்பு விரித்து, வேட்டி இருக்கும் இல்லையா, நம்ம பருத்தி நூலிலையால் செய்யப்பட்ட வேட்டி இருக்குது அப்படிங்கும் போதோ அல்லது பட்டு வேட்டி இருக்குது அப்படிங்கும் போதோ அதை விரித்து அதன் மேல் அமர்ந்து அந்த விளக்கை நோக்கி அமர்ந்து, விளக்கு எரியறதுக்கு எதிர்ப்புறத்திலே அமர்ந்து விளக்கை பார்த்து ஜபம் செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு என்ன தேவையோ, வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, நியாயப்படி உங்கள் உழைப்புக்கு ஏற்றவாறு என்ன கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இறைவனிடம் அந்த விளக்கை ஏற்றி வைத்து கேட்க வேண்டும். தொடர்ந்து நீங்கள் மந்திர ஜபம் செய்கிறதும் சரி, தொடர்ந்து இந்த நேரத்தில் தியானம் செய்கிறதும் சரி, ரொம்பவே சிறப்பான விஷயம். நீங்கள் என்ன இறைவனிடம் கேட்கிறீர்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நெய் விளக்கு அந்த நேரத்தில் ஏற்றுறது அப்படிங்கிறது சிறப்பு. நெய் விளக்கு முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம். மற்ற எந்த எண்ணெயும் இந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டாம். திரி தாமரை தண்டு திரி, வாழைநார் திரி இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னா அவசியம் இல்லை. நீங்கள் பருத்தி பஞ்சு இருக்கு இல்லையா, அந்த பருத்தி பஞ்சினால் செய்யப்பட்ட திரியை கொண்டு நீங்கள் ஏற்றலாம். எப்போவுமே விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி விளக்குக்கு கீழே ஒரு சின்ன தட்டு அல்லது இலை ஏதேனும் வைத்து ஏற்றுவது உத்தமம். அப்படியே கீழே வைக்கக்கூடாது. அப்படிங்கிறனால தான் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்குது. விளக்கு ஏற்றிடுறோம், ஜபம் செஞ்சிட்றோம், அதுக்கப்புறம் இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் முடிச்சிடுறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுக்கப்புறமா வீட்டு வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். அல்லது உங்களுக்குன்னு படிக்கிற வேலை இருக்குது அல்லது தினசரி வேலை இருக்குன்னா அப்படியே ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறமா போய் தூங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
இப்போ அந்த நேரத்தில் வீட்டில் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னா ஒன்றும் தவறில்லை. விளக்கேற்றுறதுக்கு நேராக தலை வச்சு யாரும் படுக்காமல் பார்த்துக்கிட்டா போதும். முத நாள் ராத்திரியே நீங்கள் அந்த மாதிரி சரியாக நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டீர்கள் என்றால் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே அறையில் தங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்களெல்லாம் எழுப்ப முடியாது இல்லையா? இல்லை வயோதிகமாக இருப்பாங்க, வேலை செய்துட்டு அலுப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க, அதுவே போதுமானது. தொடர்ந்து 48 நாளைக்கு நீங்கள் செஞ்சீங்கனாலே வீட்டில் ஒரு ஆற்றல் மாற்றத்தை உங்களால் உணர முடியும். இதுவரையிலும் இருந்த வீட்டுக்கும் இப்போ இருக்க வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ தனி பூஜை அறையாக இருக்குது அப்படின்னா விளக்கேற்றும் போது மெதுவாக அந்த ஒளிநாடாக இருந்ததுன்னா ஓம்னு சொல்லக்கூடிய அந்த ஒளிநாடாவை மெதுவாக அதை ஒழிக்க விட்டுட்டிங்க அப்படிங்கும்போது அந்த இடம் அவ்வளவு ரம்யமானதாக மாறும். அப்படி எனர்ஜி கொட்டி கிடப்பதை உங்களால் உணர முடியும் அந்த ஒளிக்கும். அதே போல் நீங்கள் செய்கின்ற அந்த மந்திர ஜபத்திற்கும் பார்த்தீங்க, விளக்கேற்றிற்கும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சமே அந்த இடத்துல உருவாய் இருப்பதை நீங்கள் உணர முடியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மறந்துடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம், அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்படிங்கும் போது அது பேராற்றலை வீட்டில் உண்டு பண்ணும். நோய் நொடி இல்லாமல், கவலை இல்லாமல், கடன் இல்லாமல் நம்மளை வாழ செய்யும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தில்லை. நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இது குறித்து மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.